ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம், அத்தியாயம் 103. வேலுச்சாமி, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மரகதம். நாம இங்க வராமலே இருந்திருக்கலாம். மாப்பிள்ள மனசு மாறிட்டாரேன்னு நம்ம அவசரப்பட்டு இங்கு வந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு என்றார் வருத்தமான குரலில். மரகதம், நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தாங்க. கடவுள் பண்றது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேத்தி பத்தியும் மாப்பிள்ளை புரிந்து கொண்டார். நம்ம மேலையும் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. வேலுச்சாமி, எனக்கு தெரியும் மரகதம். மீராவை நாம என்னைக்கு வள்ளி கையில் கொடுத்தோமோ அப்பவே அவங்க குழந்தையாயிட்டா. நமக்கும் அவளுக்கும் பெரியப்பா பெரியம்மா என்கிற உறவை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் மனசுல ஒரு ஓரமா மீரா இன்னைக்கு அப்படி பேசும்பொழுது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்றார் வருத்தமான முகத்தோடு. மரகதம், நீங்க தானே உங்க நண்பனுக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம பிள்ளையை தூக்கி கொடுத்தீங்க. இப்போ வருத்தப்பட்டா எப்படி? இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தானே. வேலுச்சாமி, அப்போ நமக்கும் மீராவுக்கும் எந்த உறவும் இல்லையா? நாம தானே பெத்தவங்க. இதற்கு மரகதம் பாட்டியிடமும் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏனெனில் அவரும் மனதளவில் பெருமளவு வருத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தார். என்னதான் பெரிய மனதாக வளர்க்க தூக்கி கொடுத்து விட்டாலும் தான் பெற்ற பிள்ளையின் வாயிலிருந்து வளர்த்தவர்கள்தான் என்றுமே என்னுடைய தாய் தந்தை என்று கூற கேட்கையில் மனம் வருந்தியது என்னமோ உண்மைதான். ஆனால் என்ன செய்ய முடியும்? நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். மீரா வேலுச்சாமி கூறிய அனைத்தும் கேட்டபடி அவர்களை நோக்கி வந்தவர், என்ன மன்னிச்சிருங்கப்பா என்றார் கண்களில் கண்ணீருடன். வேலுச்சாமி பதட்டமாக எழுந்து அவரின் கண்களை துடைத்தவர், என்னம்மா பேசுற நீ? மன்னிக்கிற அளவுக்கு இப்போ நீ என்ன காரியம் செஞ்சிட்ட? மீரா, நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் கிருஷ்ணமூர்த்தி அப்பாவும் வள்ளி அம்மாவும் தான். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது என்று தான் நான் அப்படி சொன்னேன். உங்களுடைய மனசு அதனால் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எனக்கு வேற வழி தெரியலப்பா. வள்ளி அம்மை, பரவாயில்ல விடுமா, இருக்கட்டும். பாவம், அவங்க 2 பேரும் உண்மை உனக்கு தெரிஞ்சதும் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. நீ அப்படி பேசின பிறகுதான் 2 பேர் முகத்திலும் சிரிப்பே வந்தது. மீரா, நான் மற்றவங்கள மாதிரி கிடையாதுமா. நான் ரொம்பவே ஸ்பெஷல். எல்லாருக்குமே ஒரு அம்மா ஒரு அப்பா தான் கடவுள் கொடுப்பார். ஆனால் எனக்கு மட்டும் 2 அம்மா 2 அப்பா கொடுத்திருக்கிறார். 2 பேருமே என் மேல் உயிரையே வச்சிருக்கீங்க. உங்களுடைய பாசம் எல்லாம் கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் என்றார் ஆனந்த கண்ணீருடன். மரகதம், நீ உன் வாய் நிறைய அம்மா அப்பா என்று கூப்பிட்டதே எங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு போதும்மா. மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. என்னைக்குமே நீ அவங்க பொண்ணாவே இரு. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றார் தன் கண்களை துடைத்தபடி. மீரா மரகதத்தை கட்டி கொண்டவர், ரொம்ப தேங்க்ஸ்மா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்றார் கண்ணீருடன். மீராவின் தலையை தடவிய வேலுச்சாமி, எங்களுக்கு உன்னுடைய நிலைமை நல்லாவே புரியுதுமா. என்னைக்குமே நீ எங்களுக்கும் பொண்ணுதான் என்றார் கண்களில் ஆனந்த கண்ணீருடன். சுப்பிரமணி, அப்பா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். மீரா, ஆமாப்பா, அண்ணா சொல்றதும் சரிதான். நீங்க இன்னும் நிறைய காலம் எங்களோட இருக்கணும். இவ்வளவு நாள் கவலைப்பட்டதெல்லாம் போதும். இப்போதான் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சுல. இனிமே நம்ம குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். வேலுச்சாமி, கண்டிப்பாமா. நாங்க ஏன் இனிமே கவலைப்பட போறோம்? லட்சுமி, எப்படியோ குடும்பம் ஒன்று சேர்ந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நாம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம். அபிமன்யு யாரிடமோ தொலைபேசியில் பேசியபடி இவர்களை கடந்து சென்றவன் இவர்கள் அனைவரும் இங்கே சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து இவர்களின் அருகில் வந்தான். மீரா, என்ன அபி, ஏதாவது வேணுமா? அபிமன்யு, நோ மாம், இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். அனைவரும் என்ன என்பது போல் அபிமன்யுவை பார்க்க, அபிமன்யு, ஐ எம் சாரி, உங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன். மரகதம், பரவாயில்லப்பா, அதான் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியே. அப்பொழுது அங்கே வந்த கயல்விழி, என்ன பாட்டி இவ்வளவு சாதாரணமாக பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க? இவரால் யாழினி எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கா? லட்சுமி, ஏய் கயல், சும்மா இருக்க மாட்டியா? இப்போதான் எல்லா பிரச்சனையும் சரியாகி இருக்கு. நீ வேற ஏதாவது புதுசாக ஆரம்பிச்சு விட்டுடாத என்றார் அதட்டலாக. கயல்விழி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. இவர் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் இவரை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மரகதம், தெரியாமல் செஞ்ச தவறுக்கு என்ன பண்ண முடியும் கயல்? அதுக்காக யாழினியை நம்ம கூடவே வா கூப்பிட்டுட்டு போக முடியும்? கயல்விழி, அப்படி செஞ்சாதான் பாட்டி இவருக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். நம்ம குடும்பத்தை எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பார். அப்பாவை எப்படியெல்லாம் வருத்தப்பட வச்சிருக்கார். அதுக்கெல்லாம் இவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? நம்ம யாழினியை நம்ம கூடவே கூப்பிட்டு போயிடலாம். அபிமன்யு தன் 2 கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டியவாறு கயல்விழியை உற்று பார்த்தவன், பேசி முடிச்சிட்டீங்களா? யாழினி என்னோட வைஃப். என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் அவளை எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது என்றான் கராராக. கயல்விழி, வைஃப்னா என்ன உங்களுக்கு அடிமையா? அவளை நாங்கள் கூப்பிட்டு போவோம். எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
அபிமன்யு, ஓ அப்படியா, எங்க அவளை கூப்பிட்டு போய் காட்டுங்க பாப்போம். அப்பொழுது ஷைலஜா, யாழினி, ஆரணி, ஆரியன், வெண்ணிலா என அனைவரும் இவர்களை நோக்கி வர கயல்விழி, யாழினி கிளம்பு, நாம ஊருக்கு போகலாம். யாழினிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன திடீரென்று கிளம்ப சொல்லுகிறாளே என்று பார்த்தவள், யாழினி, என்னக்கா எங்க கிளம்ப சொல்ற? கயல்விழி, நம்ம ஊருக்கு தான், நம்ம வீட்டுக்கு போகலாம். யாழினி, இன்னும் ஷைலஜாக்கா கல்யாணமே முடியல, அதுக்குள்ள எங்க கிளம்புறீங்க? கயல்விழி, சரி, கல்யாணம் முடிஞ்சதும் எங்க கூட சேர்ந்து நீயும் ஊருக்கு வர. யாழினி கயல்விழி கூற வருவதன் அர்த்தம் புரியாமல் மகிழ்ச்சியாக மீராவிடம், அத்தை, நம்ம எல்லாருமே ஊருக்கு போறோமா, என்ன திடீர்னு? அபிமன்யு கயல்விழியை பார்த்து நக்கலாக சிரிக்க கயல்விழிக்கு மேலும் கோபம் அதிகரித்தது. யாழினி, நம்ம கூட யாரும் வரல, நீ மட்டும்தான் எங்க கூட வரப்போற. யாழினி, என்னக்கா சொல்ற, நான் ஏன் உங்க கூட வரணும்? கயல்விழி, என்னடி அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு வரணும்னு கேட்குற? யாழினி, எனக்கு காலேஜ் இருக்குக்கா, இப்படி திடீர்னு கூப்பிட்டா எப்படி வர முடியும், லீவில் வரேன். கயல்விழி, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ இவர் கூட வாழ்ந்ததெல்லாம் போதும், எங்க கூட கிளம்பி வா, நம்ம ஊருக்கு போகலாம். யாழினிக்கு இப்பொழுதுதான் கயல்விழி இவ்வளவு நேரம் தன்னை அவளுடன் அழைத்ததற்கான அர்த்தம் புரிந்தது. அனைவரையும் புரியாமல் பார்க்க வெண்ணிலா, என்னடி உளறுற, இப்போ எதுக்காக அவளை கூப்பிடுற? அம்மா, என்ன நடக்குதுங்க என்றால் புரியாமல். லட்சுமி, இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானேலா, யாழினியும் நம்ம கூடவே கூப்பிட்டுட்டு போயிடலாம்னு உளறிக்கிட்டு இருக்கா. வெண்ணிலா, என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அவளை கூப்பிடுற? கயல்விழி, அக்கா, நம்ம குடும்பத்தை இவர் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இருக்கார் என்று அபிமன்யுவை கை காட்டியவள், அவர் கூட இனிமே யாழினி வாழணுமா? வெண்ணிலா, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, யாழினி தான் முடிவு பண்ணணும். கயல்விழி, அவளுக்கு என்ன தெரியும், அவ சின்ன பொண்ணு, நாம என்ன சொல்றோமோ அதை தான் அவ கேட்பா. நாம போகும்போது அவளையும் கூப்பிட்டு போயிடலாம். கயல்விழி கூறுவதை யாருமே ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. தேவையில்லாமல் இவள் ஏதோ உளறுகிறாள் என்பது போல் பார்த்து கொண்டிருந்தனர். அபிமன்யு, என்ன யாழினி, அதான் உங்க அக்கா சொல்லிட்டாங்கல்ல, போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இவங்களோட கிளம்பு. யாழினி அபிமன்யுவை புரியாமல் பார்க்க மீரா, டேய், என்னடா நீ, அந்த பொண்ணு தான் ஏதோ சொல்லுதுன்னா நீயும் கிளம்ப சொல்ற? அபிமன்யு, ஆமா மாம், அவங்களுக்கு தானே இவ மேல உரிமை ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்க சொல்றது தானே இவ கேட்கணும். போவதும் போகாததும் யாழினியுடைய விருப்பம்தான், நான் அவளை எதுவும் தடுக்க மாட்டேன் என்றான். யாழினிக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. இப்பொழுதுதான் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு வழியாக முடிந்தது என்று பெருமூச்சு விடுகையில், இப்படி ஒரு புது பிரச்சனையா, இரு பக்கமும் மாட்டிக்கொண்டு விழிக்கும்படி ஆகிவிட்டதே தன் நிலைமை என்று நொந்து போய் நின்றிருக்க, செய்வதறியாது ஆரியனை பார்த்து கண்ணசைத்தாள், ஏதாவது செய்யும்படி. ஆரியன், என்னண்ணா பேசுறீங்க, அது எப்படி யாழினியை அனுப்ப முடியும்? யாழினிக்கு எப்போ உங்களோட மேரேஜ் ஆச்சோ அப்போவே அவன் நம்ம வீட்டில் ஒருத்தி ஆகிட்டா, அதெல்லாம் அவளை எங்கேயும் அனுப்ப முடியாது, அவ இங்க தான் இருப்பா. அபிமன்யு, அதை அவ தான் சொல்லணும் ஆரியன், நீ சொல்லக்கூடாது. அப்படியே அவளுக்கு இங்க இருக்கதான் விருப்பம்னா அதை அவ சொல்லட்டும் என்றான் திடமாக. அபிமன்யுவிற்கு யாழினியின் வாயிலாக அவள் இங்கேதான் இருப்பேன் என்று அனைவரின் முன்பும் கூற வேண்டும் என்று எண்ணுகிறான் என்பது அனைவருக்குமே தெள்ளத் தெளிவாக புரிந்தது. கயல்விழி எங்கே அபிமன்யு நினைப்பது போல் அவள் கூறிவிடுவாளோ என்று யாழினியை அவசரப்படுத்தினாள். கயல்விழி, யாழினி சொல்லு, அதெல்லாம் முடியாது, நான் எங்க வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லு. அபிமன்யு ஒரு புறம் யாழினியையே இமை அகற்றாமல் பார்த்தபடி நின்றிருக்க, கயல்விழி யாழினியை எங்களுடன் வருவதாக கூறும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தாள். இருபுறமும் மாட்டிக்கொண்டு என்ன கூறுவது என்று யாழினி விழித்து கொண்டு நின்றிருக்க, அதெல்லாம் அவ எங்கேயும் வரமாட்டா என்ற குரல் கணீர் என்று பின்புறம் கேட்கவும் அனைவரும் யார் என்று திரும்பி பார்க்க அனைவருக்குமே இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படி கூறியிருந்தார். உடன் வள்ளியம்மையும் நின்றிருந்தார். பிறகு இவர்களை நோக்கி தன் வீல் சேரை உருட்டியபடி வந்தவர் கயல்விழியை பார்த்து, என்னம்மா, என்ன பேசுற நீ? கல்யாணமான பொண்ணுங்க புருஷனோட இருக்கிறது தான் வழக்கம், அதான் எல்லா பிரச்சனையையும் நாங்க பேசி சரி பண்ணிட்டோம்ல. பெரியவங்களுக்குள்ள 1000 இருக்கும், சின்ன பசங்க எல்லாம் இதில் தலையிடக்கூடாது. எங்க வீட்டு மருமகளை கூப்பிட்டு போக உன்னால் எப்படி முடியும்? கயல்விழி வேலுச்சாமியை பார்த்து, தாத்தா பாருங்க இவர் எப்படி பேசுகிறார் என்று, அவங்க வீட்டு மருமகளாம். வேலுச்சாமி, அவன் சொல்றதும் சரிதானே, நீயும் தேவையில்லாமல் ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ற கயல்விழி, இந்த பேச்சை இதோட விடு. அபிமன்யு, அதெல்லாம் விட முடியாது, நீ சொல்லு, உனக்கு ஏன் கூட இருக்க விருப்பமா, இல்ல உன் அக்கா சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்கு போக போறியா என்று தன் பிடியிலேயே நின்றிருந்தான். அவன் இதை விடுவதாக இல்லை. யாழினியின் வாயிலாக அவள் கூறும் வரை அபிமன்யுவின் கேள்விக்கு யாழினியின் பதில் என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால்
மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.